மழையில, சேறுல, சகதியில மாட்டிக்கொண்ட ஒரு குதிரை வண்டி ஓட்டுநர் வந்து, கொஞ்ச நேரம் மழைய திட்டுனாரு. கொஞ்ச நேரம் வந்து அந்த வண்டிய திட்டுனாரு. கொஞ்ச நேரம் குதிரைய திட்டுனாரு. கொஞ்ச நேரம் தன்னை தானே திட்டிக் கொண்டாராம். "என்னடா இந்த டைம் வந்துட்டோமே!" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனுக்கு ஒரு தாட் வந்து, சரி நம்ம ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணும்போது, "கடவுளே நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு இத செய்றேன்னு" சொல்லிட்டு ஒரு பொருத்தனையோட ப்ரேயர் பண்ணாராம். அப்ப கடவுள் பேசினாராம், "எனக்கு பண்றது இருக்கட்டும். முதல்ல நீ உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கோ. முதல்ல இந்த வண்டிய இந்த இடத்துலருந்து நகர்த்த பாருன்னு" சொல்லிட்டு அவருக்கு உணர்த்தினாராம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்." நம்முடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற சூழ்நிலைகள பார்த்து நம்ம உட்கார்ந்து நம்மள நம்மளே திட்டிட்டோ, இல்ல கடவுள திட்டிட்டோ, கடவுளுக்கு நான் அத செய்றேன்னு சொல்லிட்டோ இல்லாம, கடவுள் நம்மளுக்காக வைத்திருக்கிற பாதையில சந்தோஷமா ஓடும்போது, நம்மளுடைய இலக்கை நம்ம அடைந்து அவருடைய நாமத்த மகிமைப்படுத்த முடியும். காட் பிளெஸ் யூ.